நாம் தினமும் இந்த திக்ர்களை ஓதி வந்தால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். இந்த திக்ர்களை நாம் எப்பொழுதும் ஓதிக்கொள்ளலாம். நாம் தினமும் ஓத வேண்டிய முக்கிய திக்ர்களாகும் இது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீகல்லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவன் இல்லை. ஆட்சி அவனுக்குரியதே, புகழும் அவனுக்குரியதே. அவன் அனைத்து பொருட்களின் மீது ஆற்றல் உடையவன். இந்த திக்ரின் பொருளாகும். இந்த திக்ர் மிகவும் அல்லாஹ்வுக்கு பிடித்த திக்ராகும். இந்த திக்ரை காலை மாலை 100 முறை ஓதி வந்தால் மிகவும் சிறந்ததாகும். அதிக நன்மை உள்ள திக்ராகும் இது. இந்த திக்ரை 10 தடவை ஓதினால் அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்பட்டு 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சொர்க்கத்தின் 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன. மேலும் அன்றைய பகல் முழுவதும் சைத்தானுடைய தீங்கிலிருந்து விட்டும் இதர துன்பத்திலிருந்தும் அவர் பாதுகாப்பு படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வைத் தவிர வணங்கத்துக்குரிய வேறு நாயகன் யாருமில்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். லா ஹவ்ல வலா குவத்தா இல்லா பில்லாஹ், பாவங்களிலிருந்து திரும்புவதும் நன்மைகளை காரியம் செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹ்வைக் கொண்டு தவிர வேறு இல்லை. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அல்லாஹ்வே அவனது புகழைக் கொண்டு தூய்மையானவன். அஸ்தக்பிருல்லாஹ் வதூபு இலைஹா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் மன்னிப்பு கோருகிறேன், உன்னளவில் தௌபா செய்து மீளுகிறேன் என்று அர்த்தம். நாம் அல்லாஹ்விடத்தில் திக்ர்கள் செய்யும் போது அந்த திக்ர்களின் அர்த்தம் புரிந்து ஓதி வந்தால் மிகவும் சிறந்ததாகும். அல்லாஹ் கூறுகிறான், என் அடியான் என்னை நினைத்து அவன் நாவு என் நினைவில் அசைந்து கொண்டிருக்கும் போது நான் அவனுடன் இருக்கின்றேன் என்று.